என்னதான் நம்ம கலர் கலராக டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் பார்த்தாலும் மீன்கள்லேயே ரொம்ப அழகாகவும் பார்த்து ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது டால்ஃபின் தான். ஹியூமன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண நம்ம பேர் வச்சு கூப்பிடுவோம். அந்த மாதிரி டால்ஃபின்ஸும் பேர் வச்சு கூப்பிடணும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? டால்ஃபின்ஸ் பற்றின நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திஸ் இஸ் AZ டிஸ்கவரி. டால்ஃபின் இது கிரீக் மொழியிலிருந்து வந்த வேர்டு. கிரீக்ல டெல்ஃபஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்படின்னா கரு இருக்க மீன்னு அர்த்தம். அதுல இருந்து தள்ளி வந்த பேர் தான் டால்ஃபின். டால்ஃபின்ஸ்லாம் முட்டை போடாது, அது குட்டி தான் போடும். ஸோ அதனால இதுக்கு டால்ஃபின்னு நேம் வந்துச்சு. டால்ஃபின்க்கு தமிழ்ல ஓங்கில்னு சொல்லுவாங்க. இது தண்ணியில வாழற ஒரு பாலூட்டி சிற்றினம். நம்மளுக்கு மேமல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நாய், பூனை, பசுன்னு இந்த மாதிரி தான் தோணும். பட் கடல்ல ஒரு மீன் பாலூட்டியா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குல்ல. டால்ஃபின்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 4 கால் இருந்துச்சு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எவால்யூஷன்னு படித்தாலே நம்ம தண்ணியிலேருந்து தரைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வந்த கதை தான் படிச்சிருப்போம். பட் டால்ஃபின்ஸ்க்கு அப்படியே ரிவர்ஸில் நடந்திருக்கு. எஸ், 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டால்ஃபின்ஸ்லாம் 4 கால் உடைய விலங்கு மாதிரி தரையில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. நாளடைவில் பரிணாமம் அடைஞ்சு இப்போ மீன் மாதிரி முழுசாக கடல் சார்ந்த உயிரினமாக ஆயிடுச்சு. இண்டோலியஸ் அப்படின்ற ஒரு உயிரினத்தோட வகையிலேருந்து தான் டால்ஃபின் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இப்போல்லாம் டால்ஃபின்னால நிலத்துல வந்து இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது முழுசா கடல் வாழ் உயிரினமாவே எவால்வ் ஆனதுனால நிலத்துக்கு வந்தா அதுங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகி இறந்து போயிடும். டால்ஃபின்ஸ்ல சுமார் 40 வகையான இனங்கள் இருக்கு. டால்ஃபினோட உடல் பார்க்க திமிங்கல மாதிரி இழை வடிவத்துல இருக்கும். ரெண்டுமே சிட்டாசியே அப்படின்ற ஒரு ஃபேமிலி சேர்ந்ததுதான். பட் நமக்கு திமிங்கலம்னா பயமாவும் டால்ஃபின்னா ரசிக்கிற ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. டால்ஃபின்ஸ்க்குலாம் வால் துடுப்பு குறுக்கு நிலையில தட்டையா இருக்குமா. அதாவது நம்ம நார்மலா இருக்கிற ஃபிஷ்லாம் பார்த்தா அதோட வால் தண்ணியில நீந்தும் போது லெஃப்ட் ரைட்டில் மூவ் ஆகும். பட் டால்ஃபின்ஸ்க்கெல்லாம் மேலேயும் கீழே அசைகிற மாதிரியான ஷேப்பில் இருக்கும். நம்ம நிறைய மூவி அண்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். டால்ஃபின்லாம் கடல் மேலே அடிக்கடி வந்து துள்ளும். அப்படி துள்ளும் போது அதோட தலை பகுதியில் தண்ணியே வெளியேற்றும். கவனிச்சிருக்கீங்களா? அது ஏன்னா டால்ஃபின்ஸோட தலைக்கு மேலே ஒரு ஹோல் இருக்கும். அது பேர் ப்ளோ ஹோல். அது மூலமாக தான் டால்ஃபின்ஸ்லாம் கடலுக்கு வெளியே வந்து மூச்சு விட்டுட்டு போகும். ஒரு நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் 5 வாட்டிக்கு மேலே இந்த மாதிரி வெளியே வந்து மூச்சு விடுமா. அதே நேரம் அதுங்களால 15 நிமிஷம் வரைக்கும் மூச்சை தம் கட்ட முடியும். அப்படியே தம் கட்டி கடலுக்கு அடியில் 1000 அடிக்கும் மேலே கூட போயிட்டு வர முடியுமா. இந்த ப்ளோ ஹோல் அதோட மூளைக்கு முன்புறமா இருக்கும். டால்ஃபின்லாம் பெரிய மற்றும் சிக்கலான மூளையை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. டால்ஃபினோட ஹைட் பார்த்தோம்னா 1.2 மீட்டர்லேருந்து 9.5 மீட்டர் வரைக்கும் வளருமா. அதோட எடை 40 கிலோகிராம்ல இருந்து 10 டன் வரைக்கும் இருக்குமா. இருக்கிறதுலேயே சைஸ்ல குட்டியா இருக்க டால்ஃபின்னா அது ஹெக்டர் டால்ஃபின். அது 3லேருந்து 5 அடி வரைக்கும் தான் வளருமா. டால்ஃபின்ஸ்லேயே இது வரைக்கும் பெரிய டால்ஃபின் எதுனா அது கில்லர் வேல். வேல்னா திமிங்கலம் தானேன்னு தோணும். பட் அதான் இல்லை. கில்லர் வேலும் ஒரு வகையான டால்ஃபின் தான். இது பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். இதோட சைஸ் அண்ட் வெயிட் பார்த்தா மேல் கில்லர் வேல் 32 அடி நீளமும் 10 டன் எடையும் கொண்டு இருக்கும். ஃபீமேல் வேலுக்கு 28 அடி நீளமும் 7.5 டன் எடையும் கொண்டு இருக்கும். சில இனங்களுக்கு 250 பற்கள் வரைக்கும் முளைக்குமா. டால்ஃபின்ஸ் தங்களோட பற்கள் மூலயமா ஒரு விதமான அதிர்வெண்ணை உருவாக்கி ஒரு பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. டால்ஃபின்ஸ்னால மனுஷனை விட 10 மடங்கு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட அதிர்வெண்களையுமே கேட்க முடியுமா. தண்ணிக்கு அடியில சவுண்ட்ஸை கேட்க டால்ஃபின்லாம் என்ன பண்ணணும்னா அதோட கீழ் தடை எலும்புல ஒரு கொழுப்பு நிறைந்த குழி இருக்கும். அது வழியா காதுக்கு சவுண்ட்ஸை கொண்டு போகுமா. பெரும்பாலான டால்ஃபின்கள் தண்ணிக்கு அடியிலையும் சரி வெளியும் சரி நல்ல கண் பார்வையை கொண்டு இருக்கும். இதே மாதிரி இந்தியா சிந்து டால்ஃபின்னு ஒரு டால்ஃபின் இருக்கு. அதுங்களுக்கு பார்வை இருக்காது. ஸோ அந்த வகையான டால்ஃபின்ஸ்லாம் மீன் போன்ற உணவை ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிக்குமா. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். டால்ஃபின்ஸ்க்குலாம் ஒரு லாங்குவேஜ் இருக்குமா. நமக்குலாம் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொரு டால்ஃபின்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விசில் சவுண்டு இருக்கும். அதை சிக்னேச்சர் விசில்னு சொல்கிறாங்க. மனுஷங்களுக்குலாம் எப்படி பேர் இருக்கோ அது மாதிரி டால்ஃபின்ஸ்க்கும் பேர் வச்சுக்குமா. டால்ஃபின்ஸ்லாம் எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும். அதுங்க ஒன்று மாற்றி ஒன்று கூப்பிடும்போது அந்த ஸ்பெசிஃபிக் விசில் சவுண்டை யூஸ் பண்ணி தான் கூப்பிடுமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அசைவுகளையும் சைகைகளையும் வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்குமா. டால்ஃபின்ஸ் எல்லாமே ஒரு பிசிவரஸ். அப்படின்னா அதுங்க மீன் மற்றும் கடம்பா போன்ற கடல் உயிரினத்தை சாப்பிடக்கூடியது. அதுவும் தன் நிறைய வேட்டையாட கூட்டமாக சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுமா. என்னதான் டால்ஃபின்ஸ்க்கு பற்கள் இருந்தாலும் அதுங்க ஃபுட்டை மென்று சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே முழுங்க தான் செய்யுமா. அண்ட் டால்ஃபின்ஸ்க்கு 2 வயிறு பகுதி இருக்குது. ஒன்று ஃபுட்டை சேர்த்து வைக்கவும், இன்னொரு வயிறு டைஜஸ்ட் பண்ணவும் உதவுது. டால்ஃபின்ஸ்க்கு எதிரின்னு பார்த்தா குறைவு தான். குறைவுனாலும் ஆபத்தான எதிரி தான் இருக்குது. வேற யார்? நம்ம ஷார்க் அண்ணனுங்க தான். அதுலேயும் டைகர் ஷார்க், கிரேட் ஒயிட் ஷார்க், டஸ்கி ஷார்க், புல் ஷார்க்குன்னு இவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப பெரிய எதிரி யாருன்னு பார்த்தா புல் ஷார்க் தானா. டால்ஃபின்ஸோட மூக்கு பகுதி பார்க்க மெழுன்னு அழகா இருந்தாலும் அதுங்க ஷார்க் அட்டாக் பண்ண வரும்போது மூக்கு நுனியை வச்சு ஈட்டி மாதிரி குத்தி ஷார்க்கையே காயப்படுத்துமா. டால்ஃபின்ஸோட எலும்புலாம் ரொம்ப மென்மையா இருக்கும்.
அதுங்களால தனக்கு ஏற்பட்ட காயத்தை 3 to 4 ஹவர்ஸ்ல சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே நேரம் 2 வாரத்துல தழும்ப கூட சரி பண்ணிருமா. டால்ஃபின்ஸ்க்கு அதுங்களோட தோல் ரொம்பவும் முக்கியம். அதோட தோள்களால தான் அதுங்களால வேகமா நீச்சல் அடிக்க முடியுதான். பொதுவாக டால்ஃபின்ஸ்லாம் 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அறிவு கூர்மையாக இருக்க விலங்குகளில் டால்ஃபின்ஸும் ஒன்று. அதுங்களால ரொம்ப சீக்கிரமாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியுமா. நம்ம எப்படி கண்ணாடியில் நம்மளை ரசிப்போமோ அது மாதிரி டால்ஃபின்ஸும் தன்னை அடையாளம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் விளையாட்டுத்தனத்தோடு இருக்கிற மீன்னா அது டால்ஃபின் தான். நம்ம வீட்டில் இன்னைக்கு எப்படி டாக் அண்ட் கேட்லாம் இருக்கோ அது மாதிரி கடல் உயிரினத்தில் மனுஷங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியது டால்ஃபின் தான். மீன் பிடிக்க போகிற போட்டில் அடியில் தன்னோட மூக்கை வச்சு தட்டி தட்டி விளையாடுமா. ஏதாவது ஆபத்து வந்தால் உடனே ஒரு விதமான சவுண்ட் இல்லைன்னா சைகையை வச்சு அது மீனவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுமா. அதனாலேயும் மீனவர்களுக்கெல்லாம் டால்ஃபின்ஸ்லாம் ஒரு பெட் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. டால்ஃபின்ஸ்லாம் வேகமாக நீச்சல் அடிக்கக்கூடியது. டால்ஃபின்ஸை ஆல்டிஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னோட கூட்டத்தில் ஒரு டால்ஃபின் அடிபட்டாலோ இல்லை வேற எந்த உயிரினத்துக்கு கடலில் அடிபட்டாலோ அதை காப்பாற்றுமா. ஏன் மனுஷனுக்கு அடிபட்டா கூட தன்னோட மூக்கு உதவியோட தூக்கிட்டு கரையில் சேர்த்துணுமா. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே டால்ஃபினை தத்தெடுத்து வளர்க்கணும் போல இருக்குது. அது கண்டிப்பாக முடியாது. அட்லீஸ்ட் ஒன் டைம் டால்ஃபினை நேரில் பார்க்கணும், அதுவும் கிட்ட பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் டால்ஃபினை பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டால்ஃபின்ஸ்லாம் தூங்குமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் தூங்கும். அதுங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கும். மற்ற நேரம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்க சூழலில் மனுஷங்களால கூட 8 மணி நேரம் தூங்க முடியறதில்ல. பட் டால்ஃபின்ஸால முடியுது. அதுவும் அதுங்க தூங்கும்போது ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டு தூங்குமா. ரைட் சைட் கண்ணை மூடி தூங்கிச்சுன்னா அதோட லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகும். அண்ட் லெஃப்ட் கண்ணை மூடி தூங்கிச்சுன்னா ரைட் சைட் பிரெயின் ஒர்க் ஆகும். இதை யூனி ஹெமிஸ்பியரிக் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. டால்ஃபின் ஏன் இப்படி பண்ணதுன்னா தூங்கும்போது சுவாசிக்கவும் எதிரிங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கவும் தான் இப்படி பண்ணது. டால்ஃபின்ஸோட கர்ப்ப காலம் 12 மாசம். அதுவும் டால்ஃபின்ஸால ஒரு பிரசவத்துல ஒரு குட்டி தான் போட முடியும். ரொம்ப ரேரா தான் ட்வின்ஸ் இருக்கும். அது குட்டியை 11 to 18 மாசம் வரைக்கும் தான் கூடவே வச்சு பார்த்துக்குமா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அதோட குட்டி இறந்து போச்சுன்னா அந்த அம்மா டால்ஃபினால தாங்கிக்க முடியாதான். ரொம்ப நாளைக்கு தன்னோட இறந்த குட்டியை கூடவே வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்குமா. இதை கேட்கறப்பவே எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. டால்ஃபின்ஸ்லாம் ஒரு வாட்டி குட்டி போட்டுச்சுன்னா அதோட அடுத்த குட்டியை 2 to 3 வருஷம் கழிச்சு தான் போட முடியுமா. டால்ஃபின்ஸோட மில்க் ரொம்பவும் திக்காவும் கொழுப்பு தன்மையுடையதாகவும் இருக்குமா. அமெரிக்க தேசிய கடல் பாலூட்டி அறக்கட்டளைன்னு இருக்கு. அங்க ஒரு ஆய்வு டால்ஃபினை வச்சு பண்ணதுல மனிதர்களை போலவே 2ஆம் வகை நீரிழிவு, அதாவது டைப் 2 டயாபெட்டிஸ் குறைபாடு டால்ஃபினுக்கும் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமா மனிதர்கள் மற்றும் டால்ஃபின்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான நோய் இருக்கும்னோ அதுக்கான சிகிச்சை முறையை உருவாக்கவும் அந்த ஆய்வு வழிவகுத்திருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோவில் டால்ஃபின்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு. இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.